நியூஸ் 9 நிஜத்தின் பிரதிபலிப்பு. அமைச்சரின் அராஜகத்தால் முறைகேடாக நடந்த வாக்குப்பதிவை தக்க ஆதாரங்களுடன் அதிகாரிகளுக்கு நிரூபித்து உரிய முறையில் வாக்குப்பதிவு நடத்த ஏற்பாடு செய்திட அதிரடி காட்டிய அமமுக மாவட்ட செயலாளர். தென்காசி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் வாக்குப்பதிவு காலை முதலே அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சங்கரன் கோவிலில் அதிமுக அமைச்சர் ராஜலட்சுமியின் வீட்டின் அருகில் இருந்த 2 பூத்துகளில் ஆளுங்கட்சியினரின் அராஜகத்தால் வாக்காளர்களை குழப்ப வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வரிசையை மாற்றி வைக்கப்பட்டிருந்தன. திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வாக்குப்பதிவு பணிகளை ஆராய்ந்து வரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பாப்புலர் வி முத்தையா அவர்களுக்கு பொதுமக்கள் மூலம் இந்த தகவல் புகாராக தெரிவிக்கப்பட்டது. உடனே அமைச்சரின் வீட்டின் அருகில் உள்ள அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று பாப்புலர் வி முத்தையா அவர்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் அமைச்சரின் அராஜகத்திற்கு உடந்தையாக செயல்படுவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். அங்கு இருந்த அதிமுக பிரமுகர்கள் அதற்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அதனை பொருட்படுத்தாமல் தேர்தல் ஆணையத்தால் வெளிப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை தக்க ஆதாரங்களுடன் அவர்களிடம் மாவட்ட செயலாளர் பாப்புலர் முத்தையா அவர்கள் சுட்டிக்காட்டினார். அதன் மூலம் தங்கள் தவறை உணர்ந்து கொண்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் உடனே தேர்தல் ஆணையத்தின் வழிமுறையை பின்பற்றி சரியான முறையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாற்றி வைத்தனர். அதன் பின் பொதுமக்கள் சரியான முறையில் வாக்களிக்க தொடங்கினர். சங்கரன் கோவில் டிஎஸ்பி ராஜேந்திரன் இனிமேல் சரியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெறும் என உறுதியளித்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இளைஞர் அணி துணை செயலாளர் சின்னத்துரை, சங்கரன்கோயில் நகர செயலாளர் சங்கர சுப்பிரமணியன் உட்பட அக்கட்சியினர் பலர் அப்போது உடனிருந்தனர். நியூஸ் 9 நிஜத்தின் பிரதிபலிப்பு.